விவசாயிகளுக்கு கிரெடிட் கார்டு மூலம் வழங்கப்படும் கடன் தொகை 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2025-2026 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேளாண் உற்பத்தியை பெருக்க முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். மேலும் விவசாயிகளுக்கான கிரெடிட் கார்டு திட்டம் மூலம் 7,70,00,000 விவசாயிகள் பயனடைந்து வரும் நிலையில் கடன் உச்சவரம்பை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். Kisan credit cards facilitate short-term loans for 7.7 crore farmers, fishermen and dairy farmers. The loan limit under modified interest subvention scheme will be enhanced from 3 lakh rupees to 5 lakh rupees for loans taken through the KCC. நாடு முழுவதும் 100 மாவட்டங்களில் விளைச்சல் குறைவாக உள்ள பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பிரதம மந்திரி தன்தன்யா கிருஷி திட்டம் நிதிநிலை அறிக்கை மூலம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் 1,70,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைவதற்கு 6 ஆண்டு இயக்கம் தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார். இதேபோன்று பருத்தி உற்பத்தியை 5 ஆண்டுகளில் அதிகரிக்க சிறப்பு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் குறிப்பிட்டார். இவற்றுடன் இயற்கை விவசாயத்தை 1 கோடி விவசாயிகளிடம் கொண்டு செல்வது, இறால் பண்ணைக்கு நிதியுதவி, விவசாயத்தை மேம்படுத்த டிஜிட்டல் கட்டமைப்பு ஆகிய திட்டங்கள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மத்திய பட்ஜெட் தங்களுக்கு ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். விவசாயிகளுக்கு அதிகப்படியான அறிவிப்புகள் வரும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினச்சோம். சுத்தமாக ஏமாற்று முகமாக அறிவிச்சிருக்கிறாங்க. குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கப்பட வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். டெல்லியில் போராடுறாங்க. அதுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிக்கலை. அதே போல் விவசாயிகள் வாங்கின கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் 8 ஆண்டு காலாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடனும் தள்ளுபடி பண்ணலை. இன்னைக்கு காப்பீடை பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே 70% தான் அந்நிய முதலீடு இருந்துச்சு. இன்னைக்கு 100% அந்நிய முதலீடு அனுமதிச்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு இன்னும் சொல்ல போனால் அது என்ன சொல்கிறது அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பழி வாங்குதலை இன்றைக்கி மத்திய அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி உர மானியமாக இருக்கட்டும், பயிர் மானியமாக இருக்கட்டும், அது எந்த அறிவிப்புகளையுமே விவசாயங்கிறது ஒரு 3ஆம் பட்ச தொழிலாக மாற்றப்பட்டிருக்கு. இயற்கை விவசாயம்லாம் நாங்கள் தொடர்ந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற அடுத்தது கொரோனாவுக்கு பிறகு உலகத்தினுடைய தோற்றமே மாறி போயிடுச்சு. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் ஒன்று பார்த்தா அது சம்மந்தமாக எதுவும் இல்லை. தோட்டக்கலை பயிர்கள் கூட அதுக்கு போதுமான அறிவிப்பு இல்லை. இன்றைக்கி பீகாருக்கு இவங்க அறுசுவை விருந்து வைக்கிறாங்க அந்த விவசாயத்துக்கு மட்டும். தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு விவசாயத்துக்கு ஊறுகாய் கூட கொடுக்கல. உயிர்காக்கும் மருந்துகளுக்கான சுங்கவரியை முழுமையாக ரத்து செய்து மத்திய அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 36 வகையான உயிர்காக்கும் அத்தியாவசிய மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார். மேலும் 37 மருந்துகளுக்கு சுங்கவரியில் சலுகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். To provide relief to patients, particularly those suffering from cancer, rare diseases and other severe chronic diseases, I propose to add 36 life-saving drugs and medicines to the list of medicines fully exempted from basic custom duty. I also propose to add 6 life-saving medicines to the list attracting concessional custom duty of 5%. இதேபோன்று LED, துத்தநாகம், லித்தியம் அயன் பேட்டரி மற்றும் 12 தனிமங்கள் மீதான சுங்கவரி கட்டணம் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக மின்சார வாகன பேட்டரி தயாரிப்புக்கான 35 மூலப்பொருட்கள், மொபைல் பேட்டரி தயாரிப்புக்கான 28 மூலப்பொருட்களுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று கப்பல் கட்டுமானத்திற்கான மூலப்பொருட்களுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உறைய வைக்கப்பட்ட மீன் பேஸ்ட், சுவையூட்டிகள், லெதர் பெல்ட், லெதர் ஷூ, லெதர் மேலாடைகள், கடல்வாழ் பொருட்களின் விலையும் குறைய உள்ளது. மேலும் பின்னப்பட்ட ஆடைகளின் விலையும் அதிகரிக்க உள்ளது. மத்திய பட்ஜெட் வரவேற்கத்தக்க உள்ளதாக என கோவையில் உள்ள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
இப்போ சோலாரில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்மளால் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அப்போவே யூஸ் பண்ணி ஆகணும், ஸ்டோர் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்போ ஜென்ரேட்டர் மாதிரி ஆன் பண்ணோன்னு டக்குன்னு கிடைக்க போகிற எனர்ஜி கிடையாது. அது வந்து நம்ம சன்னை நோக்கி இருக்க போகிறோம். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறப்போ தே கேம் அப் வித் பியூட்டிஃபுல் ஐடியா ஆஃப் பேட்டரி ஸ்டோரேஜ். அந்த பேட்டரி ஸ்டோரேஜ் இப்போ தான் டெவலப்பிங் டெக்னாலஜியாக இருக்கிறனால அதுக்கு அவங்க ஊக்குவிக்கிறாங்க இப்போ. ஸோ அது நல்லா டெவலப் ஆகிடுச்சுன்னா நம்ம கண்ட்ரி வந்து எனர்ஜி சஃபிஷியன்ட் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹையர். கோயம்புத்தூரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மோட்டார்ஸ், அதுக்கு வேணுங்கிற மோட்டார்ஸும் அதோட கண்ட்ரோலர்ஸும் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டெல்லாம் இறங்குச்சுன்னா எங்களுக்கு அதோட அந்த செக்டார் வந்து இன்னும் பெருசாக க்ரோ ஆகாமல் இருந்தது. இப்போ அது வந்து க்ரோ ஆகும்னு எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு வேளாண், கல்வி உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு முந்தைய ஆண்டை விட அதிகரித்துள்ளது. வேளாண் துறைக்கு முந்தைய நிதியாண்டை விட கூடுதலாக 37,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறைக்கு கடந்த ஆண்டில் 1,20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 1,28,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு முந்தைய ஆண்டை விட சுமார் 1,30,000 கோடி ரூபாய் குறைந்துள்ளது. உள்துறைக்கான ஒதுக்கீடு 2,19,000 கோடி ரூபாயிலிருந்து 2,30,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த நிதியாண்டை விட சுமார் 80,000 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. சுகாதாரத்துறைக்கு சென்ற நிதியாண்டில் 90,958 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 98,311 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய வளர்ச்சி பயணத்தின் வேகத்தை பன்மடங்கு பெருக்கும் வகையில் பட்ஜெட் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளை பூர்த்தி செய்யும் வகையில் பட்ஜெட் அறிவிப்புகள் உள்ளதாக பிரதமர் மோடி வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார்.